Assalamu alaikum. Welcome to Maya's Moment. This is my first video, so please forgive any small mistakes. Today we are making a delicious fruit jelly using China grass and fruits. Let's begin the video. First நாங்கள் ஃப்ரூட்ஸில் இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். நான் எடுத்த ஃப்ரூட்ஸ் pomegranate, mango, apple, banana, mandarin, blueberry, grapes and strawberry. First நான் pomegranate சீட்ஸை செப்பரேட் பண்ணியதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஒரு நல்ல பழுத்த pomegranate ஒன்றை எடுத்து அதை நான் மெதுவாக சீட்ஸை வேறவாக ரிமூவ் பண்ணியேன். பிகாஸ் அதில் இருக்க தேவையில்லாத துண்டுகள் எங்களோட ஜெல்லியில் இருந்திருந்தால் அது டேஸ்ட்டையே மாற்றும். அண்ட் pomegranate எங்களோட ஜெல்லிக்கு நல்ல பிரைட் கலர் அண்ட் க்ரன்ச்சை கொடுக்கும். அடுத்தது நான் எடுத்த ஃப்ரூட் மேங்கோ. நல்லா பழுத்ததும் இல்லாமல் பச்சையும் இல்லாமல் நடுநிலையில் ஈச்சி ஒரு மேங்கோவை பார்த்து எடுத்துக்கொள்ளணும். பிகாஸ் நல்லா பழுத்ததாக இருந்துட்டா சொப் பண்ணிய டைமுக்கு கொஞ்சம் கசியை பார்க்கும். அதே பச்சையாக இருந்துட்டா அதோட டேஸ்ட் ஃபுல்லாக மாற்றும். ஸோ நாங்கள் ரெண்டும் இல்லாமல் நடுநிலைமையான ஒரு மாங்காய் பார்த்து எடுத்துக்கொள்ளணும். அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்றால் பீல் பண்ணிய டைமுக்கு கொஞ்சம் நிதானமாகவே பீல் பண்ணணும். பிகாஸ் பீலரில் எங்களோட விரல்கள் நிறைய பாதிப்புகளுக்கு உள்ளாக சான்சஸ் கூட. அண்ட் பீல் பண்ணிட்டு மிச்சம் பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் ஒரு அளவான க்யூப்ஸாக நாங்கள் கட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். அடுத்தது எப்பலையும் நல்லாக பீல் பண்ணி அதையும் அளவான சைஸாக சாப் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். நான் எடுத்தது ஒரு ஏப்பல். உங்களுக்கு கூடவா வேணுமென்றால் கூட எடுத்துக்கொள்ளும். பிகாஸ் எங்களோட தேவைக்கு பொறுத்த மாதிரி ஃப்ரூட்ஸை மாற்றிக்கொள்ளவும் அளவுகளை கூட்டி குறைச்சிக்கொள்ளவும் இயலும். எனக்கு ஒரு ஏப்பல் போதும். ஸோ நான் நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்து சுட்டியும் அதை சுட்டி நான் ஒன்று எடுத்து அதை அளவான சைஸாக சாப் பண்ணி கொள்ளியேன். நான் எடுத்தது பனானா ஒன்று தான் எடுத்தேன். பிகாஸ் பனானா ஷேக் ஒன்று கட்டாயம் இல்லை. என் பேபிக்கு பனானா ஃபேவரேட். ஸோ நான் பனானா எடுத்துக்கொண்டேன். உங்களுக்கு தேவைண்டா பனானா எடுக்கலும் இல்லைண்டா ஆப்ஷனெல்லாம் விடவும் இயலும். ஸோ அதையும் கொஞ்சம் அளவான சைஸுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கொண்டேன். இது மேண்டரின் டைப் ஆஃப் ஆரேஞ்ச் தான். பட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்வீட்டாகவும் எக்ஸ்ட்ரா சாஃப்டாகவும் மிச்சம். அது மட்டும் இல்லாமல் இது சீட்லெஸ். ஸோ அது நாங்கள் தினிய டைமுக்கு அது கொஞ்சம் டிஸ்டர்ப் இல்லாமல் ஆயிடுச்சோம். அண்ட் இதில் ஸ்வீட்னஸ் எங்களோட ஜெல்லிக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரை கொடுக்கும். நான் இதை செலக்ட் பண்ணினேன். உங்களுக்கு வேணுமெண்டா சேஞ்ச் பண்ணிக்கொள்ள இயலும். ஆரேஞ்சும் இதுக்கு பெஸ்ட் தான். நான் இது ஒரு ஆப்ஷனாக இருந்த சுட்டி இதை செலக்ட் பண்ணினேன். அண்ட் மெண்டரினில் ஒரு நல்ல விஷயம் கேட்டால் ஈஸியாக பிரித்து எடுத்துக்கொள்ள இயலும். ஸோ இதுவும் ஒரு ரீசன் நான் இதை செலக்ட் பண்ணதுக்கு. அடுத்தது ப்ளூபெர்ரி. இது கொஞ்சம் ஸ்ரீலங்காவில் எடுக்கிறது கஷ்டம்தான். பட் இதுக்கு சிமிலராக வேறு சில ஃப்ரூட்ஸ் எங்களுக்கு சேர்த்துக்கொள்ள இயலும். இதில் வர ஃப்ரூட்ஸ் ஆப்ஷனல் தான். எங்களுக்கு தேவையான எங்களுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் அதில் மாற்றி போட்டுக்கொள்ளதுக்கு இயலும். நான் ப்ளூபெர்ரிஸை ரெண்டாக தான் கட் பண்ணினேன். உங்களுக்கு வேணுமென்றால் ஃபுல்லாக போடவும் மேலும் இல்லாட்டி இதை விடவும் சின்னதாக சாப் பண்ணிக்கொள்ளவும் மேலும். கிரேப்ஸ் நான் க்ரீன் கலர் எடுத்தது. உங்களுக்கு வேணுமான கிரேப்ஸ் நீங்கள் இதுக்கு பதிலாக போட்டுக்கொள்ளதுக்கே இயலும். ஸ்ட்ராபெரிஸ் நான் எடுக்கும் போது கொஞ்சம் உப்பும் வினாக்கிரியும் கொஞ்சம் போட்டு அதை நல்லா ஊற போட்டு தான் எடுத்தது. பிகாஸ் அதில் கண்ணுக்கு விளங்காமல் நிறைய ஊத்திகளும் கிருமிகளும் நிறைய ஈச்சும். ஸோ அப்படியே எடுத்தால் கொஞ்சம் கிருமிகள் எல்லாம் சேர்த்து போகும். ஸ்ட்ராபெரிஸையும் நான் கொஞ்சம் சாப் பண்ணியே எடுத்துக்கொண்டேன். உங்களுக்கு தேவையான சைஸில் உங்களுக்கு வெட்டிக்கொள்ள இயலும்.
ஸ்ட்ராபெரிஸ் எடுக்கிற டைமுக்கு கொஞ்சம் லைட்டான இனிப்பும் புளிப்பும் கலந்ததாகவே பார்த்துடுவோம். அப்போ தான் வந்து அது டேஸ்ட் வந்து எங்களோட ஜெல்லிக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இச்சும். ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் ஓல் தான். எல்லாமே நாங்கள் ஏர்லியாக கட் பண்ணி வச்சுக்கொள்ளிய மட்டுக்கும் பெட்டர். பிகாஸ் அது வந்து டக்குண்டு இருக பார்க்கும் ஜெல்லி. அதால் வந்து நாங்கள் ஏர்லியாக வந்து எல்லாம் செப்பரேட் பண்ணி வச்சுக்கொள்ளியது வந்து எங்களுக்கு ஈஸி. இல்லைண்டா தடமாத்தலாம் போய்த்து முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஜெல்லி மேக்கிங். அதுக்கு நாங்கள் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து சைனா கிராஸஸை வந்து உள்ளுக்கு போட்டு தண்ணியாக ஊற்றணும். தண்ணி வந்து கூடிடவும் படாது, குறையவும் படாது. கொஞ்சம் அது மூழ்கினாலே போதும். பிகாஸ் நாங்கள் ஊற்ற போகிற தண்ணி தான் எங்களோட பதத்தை வந்து நிர்ணயிச்ச போகிறது. தண்ணி கொஞ்சமாக ஊற்றினால் வந்து சஞ்சாட ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக மாறி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஆயிடுச்சோம். அது வந்து சஞ்சாவாக ஈச்சாது. அதே மாதிரி தண்ணி கூடவாக ஊற்றினால் வந்து இருகத்துக்கு லேட் ஆகும். இதே தண்ணி நடுநிலைமையாக ஊற்றினா கொஞ்சம் சஞ்சம் வந்து தாண்டாலே போதும். அப்படி இருந்துச்சுன்னா குயிக்காகவும் இருகும், பதமும் சரியாக வரும். சஞ்சம் கொஞ்சம் கரைய ஸ்டார்ட் ஆனலாக்கி கொஞ்சம் கொதி ஒன்று வரும். அந்த கொதி வர டைமுக்கே சீனியை வந்து எட் பண்ணி கொள்ளணும். நான் இதில் 3 டேபிள் ஸ்பூன் சீனி எட் பண்ணினேன். பிகாஸ் ஓவரால் ஸ்வீட் நாங்கள் போட்டேன்டா வந்து ஃப்ரூட்ஸும் வர டைமுக்கு திகட்ட பார்க்கணும். எனக்கு எப்படி ஸ்வீட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஸ்வீட்னஸ் போட்டேன். எனக்கு கொஞ்சம் ஸ்வீட் குறைவாக இருந்து ஃப்ரூட்ஸ்ட்டு ஸ்வீட் கொஞ்சம் கூடவாக இருந்துச்சுன்னா எனக்கு விருப்பம். உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்வீட்னஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு இயலும். சைனா கிராஸ் ஃபுல்லாக கரைஞ்சதுக்கு பிறகு நாங்கள் பதம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஒரு பிளேட்டோனில் எடுத்து அதில் ஒரு துளியை போட்டு பார்க்கணும். அது கொஞ்ச நேரத்தில் வந்து இறுகி நின்றால் அது வந்து பதம் சரின்னு அர்த்தம். அப்படி இருகாட்டி கொஞ்ச நேரம் வச்சு திரும்பவும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அது பிறகு ஆஃப் பண்ணிக்கோங்க. பதம் சரி வந்துண்டா. பிகாஸ் பதம் வந்தும் நாங்கள் அடுப்பிலேயே வச்சுருந்தா அது ஓவராக இறுகி போய்த்திடும். அதே மாதிரி பதம் இல்லாமல் இறக்கி நின்றாலும் இருகாது. எதில் நாங்கள் ஜெல்லியை செட்டாக உடியோ அந்த பாத்திரத்தை எடுத்து அதில் வந்து நாங்கள் ஜெல்லியை ஊற்றிக்கொள்ளணும். ஊற்றிட்டு ஒரு 2 to 3 minutes மாதிரி கொஞ்சம் ஆற விடணும். பிகாஸ் எங்களோட அடுத்த ஸ்டெப் வந்து ஃப்ரூட்ஸை வந்து அதுக்குள்ளே போடியது தான். நாங்கள் ஷூட்டோடே அதில் வந்து ஃப்ரூட்ஸை போட்டேன்னு அதோட க்ரன்ச்சி டேஸ்ட் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சான்சஸ் கூட. கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து அதில் நாங்கள் ஃப்ரூட்ஸை வந்து போட்டுருந்துச்சுன்னா அது கொஞ்சம் டேஸ்ட் வந்து அதே மாதிரி இருந்துச்சு சான்சஸ் இருந்துச்சு. அதுக்குன்னு சொல்லி கூட டைம் தேவையில்லை. 2 to 3 minutes வேண்டிய மாதிரி போதும். எல்லா ஃப்ரூட்ஸையும் வெஜ் வைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பரத்தி போட்டுக்கொள்ளணும். பிகாஸ் நாங்கள் மிக்ஸ் பண்ணிய டைமுக்கு கணக்காக தான் மிக்ஸ் பண்ணணும். இல்லாட்டி அது கொஞ்சம் தெரிச்சு பார்க்கும். அச்சுட்டி நாங்கள் கொஞ்சம் பரத்தியே எல்லா ஃப்ரூட்ஸையும் கொஞ்சம் நிதானமாக டைம் எடுத்து போட்டுக்கொள்ளிய மாட்டேக்கும் நல்லா. அண்ட் முக்கியமான வந்து ஃப்ரூட்ஸ் வந்து உங்களோட சாய்ஸ் தான். எனக்கு எது ஈஸியாக கிடைச்சோ அதை நான் போட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு விருப்பமான ஃப்ரூட்ஸை வந்து நீங்கள் தாராளமாக இதில் போடலாம். ஃப்ரூட்ஸில் வந்து லிமிட்டட் இல்லை. தேவையான மட்டும் போடவும் மேலும் தேவையான அளவு போடவும் மேலும். அது எங்களோட சஞ்சாவையும் நாங்கள் செட் பண்ண வச்ச பாத்திரத்தையும் பொறுத்து தான் அது அமையுது. அண்ட் நான் ஜெல்லி ஃப்ரூட்னு சொல்லியதுக்கு நான் ஜெல்லியண்ட் யூஸ் பண்ணதுக்காக இது ஜெல்லியண்ட் இல்லை, இது சஞ்சால தான் நாங்கள் ஃப்ரூட்ஸை போட்டு எட் பண்ணியது. பட் இதோட நேம் வந்து ஜெல்லி ஃப்ரூட், ஒன் கைண்ட் ஆஃப் டெசர்ட். அதால் தான் நான் ஜெல்லின்னு சொல்லியது. பிகாஸ் நான் ஈச்சி இடத்துல வந்து இது வந்து நாங்கள் சைனா கிராஸஸ் தான் யூஸ்வலாக யூஸ் பண்ணியது. இதே ஸ்ரீலங்காவில் நாங்கள் வந்து சஞ்சான் தான் யூஸ் பண்ணியது. சேம் சஞ்சா ப்ரொசீஜர் தான். அதிலே ஃப்ரூட்ஸை போட்டுட்டால் கொஞ்சம் பெட்டரான டேஸ்ட் இருந்துச்சு. அண்ட் சுகர் வந்து அளவாக பொடிய மட்டும் பெட்டர். பிகாஸ் நாங்கள் வந்து ஹெல்த்தி வைஸ் பார்க்கிற டைமுக்கு இது கொஞ்சம் பெட்டராக ஆயிடுச்சு. அண்ட் ஃப்ரூட்ஸ் போடிய டைமுக்கு அதோட டேஸ்ட்டும் வர டைமுக்கு சுகர் கொஞ்சம் குறைவாக இருந்தால் பெட்டர் தான்.
அண்ட் இது சம்மருக்கும் பெஸ்ட் ஆப்ஷன் பிகாஸ் சஞ்சா ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ஹெல்த்தியாக தான் ஆயிடுச்சு. அண்ட் சுகர் மண்ணால் கொஞ்சம் அன்ஹெல்த்தி, அது அளவாக போட்டேன்டா அதுவும் ஓகே. ஆல் தான் ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours வச்சாலே போதும், ஃபுல் செட். அண்ட் டேஸ்ட்லேயும் ஒரு குறையும் மீச்சாது, செய்கிறதும் ஈஸி, டேஸ்ட்டும் பெட்டராக ஈச்சும். அண்ட் சம்மருக்கும் பெஸ்ட் ஆப்ஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது சரி குத்தம் இருந்துச்சுன்னா தாராளமாக செல்லத்துக்கு கேளும். இதுக்கு வரப்போகிற வீடியோவில் நான் அதை மாற்றிக்கொள்ள ட்ரை பண்ணியேன் பிகாஸ் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ நிறைய குத்தங்கள் இருச்சேலும் மன்னிச்சுக்கோங்க. அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர். See you in the next video.